வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக தமிழ் நடிகையாகட்டும், மற்றபடி வேறு எந்த மொழி நடிகையாகட்டும், கல்யாணம் செய்த பிறகு கல்யாணத்திற்கு முன்னால் அப்படிங்கிற ஒரு ரெண்டு நிலை இருக்கு. அது பொதுவாக ஒரு ஆண் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பின் வெளிப்பாடாக தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னால அந்த பெண் ஒரு நடிகை, அப்புறம் சம்மதத்தோடு கல்யாணம் செய்து கொள்கிறார்கள். பரவாயில்லம்மா, கல்யாணத்துக்கு பின்னாலே நீ நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சம்மதத்தோடு கல்யாணம் பண்றாங்க. அதெல்லாம் நிறைய நடிகை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சூர்யா, ஜோதிகா, மற்றபடி அடுக்கிக்கிட்டே போகலாம், ஏகப்பட்டது. கல்யாணத்துக்கு பின்னால நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தோட பண்ணக்கூடிய சமயத்துல, நடிக்கக்கூடிய சமயத்தில் அதிலும் அவர் நடிகையாகத்தான் நடிக்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடிய சமயத்துல அப்புறம் பல படங்கள்ல நடிக்கிறார், கவர்ச்சியாக நடிக்கிறார். மற்றபடி குடும்ப வேடத்தில் நடிக்கிறார். அது எப்படியோ நடிக்கிறாரு. இருந்தாலும் கல்யாணம் ஆகி விட்டது அப்படிங்கிற அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தெரியணும். அதான் நம்முடைய தமிழ் பண்பாடு. இன்னும் சொல்ல போனா இதுல பண்பாடு கலாச்சாரத்துக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம கல்யாணம் செய்ததுக்கு பின்னால பிற ஆணினுடைய ஒரு தொடர்பு என்பது இன்னைக்கு நேத்தல்ல, பல ஆண்டுகளாக பல பெண்களின் பிற ஆணினுடைய தொடர்பு என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கலாச்சாரம். ஆமா, இன்னைக்கு அது ஒரு ஃபேஷனா போச்சு. குறிப்பாக சினிமாவில் கல்யாணத்திற்கு பின்னால் நடிகை தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆமா, கல்யாணத்திற்கு பின்னால் நடிகை இருந்தாலுமே, கல்யாணமான பிறகு ஒரு நடிகையாக இருந்தாலுமே கூட அவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்களா இருக்குது. ஆமா, பானுபதி, மற்ற அடுக்கிட்டே போலாம், ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. லட்சுமி, அவங்களாம் கூட ஒரு குறிப்பிட்ட கல்யாணத்துக்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு கவர்ச்சிகரமா நடிச்சிருக்கிறாங்க. மற்றபடி அதுல சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறாங்க. ஆமா, ராதிகாவெல்லாம் கூட சொல்லலாம். இன்னைக்கு கவர்ச்சிகரமான விஷயத்துக்கு அவர் இன்னும் கட்டுப்படுவதில்லை. கல்யாணத்துக்கு முன்னால் என்பது வேறு. ஆனால் நடிகை கீர்த்தி சுரேஷ் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலிருந்து நழுவி விட்டாரோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். நழுவி விட்டாருங்கிறது உண்மையும் கூட. பேபி ஜான் இந்தி படத்துல நடிச்சு முடிச்சுட்டாரு. அதுல ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சி, அதுல கூட கலந்துக்கிட்டு படு கவர்ச்சியாக கலந்து கொண்டார். ஆமா, படு கவர்ச்சி. ஆமா, இரு மார்பகத்துக்கு இடையே தாலியை தொங்க விட்டுக்கிட்டு அவர் வாட்டுக்கு வர்றாரு. தாலிங்கிறது ஏதோ ஒரு டாலர் மாதிரி நினைச்சுட்டாரு போல இருக்கு. இந்த பல கடைகள் எல்லாம் ஒர்க் பண்ண அப்படின்னம்னா அவங்க ஐடி கார்டு கொடுப்பாருமாங்க, அந்த மாதிரி நினைச்சுட்டாரு. ஸ்கூல்லாம் பார்த்தா ஐடி கார்டு கொடுப்பாங்க. தாலி என்பது ஒரு ஐடி கார்டு தான், இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? தாலிங்கிற ஒரு ஐடி கார்டு, நான் கல்யாணம் ஆனவள் அப்படிங்கிற ஒரு ஐடி கார்டு, எனக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கின்றான், நான் அவனுக்கு மனைவி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதெல்லாம் பிறர் கண்டு கொள்கிறார்களா இல்லையா? ஆனா நடிகை கீர்த்தி சுரேஷ் கண்டு கொண்டதா இல்லை. ஆமா, இரு மார்பகங்களுக்கு இடையே தாலியை தொங்க விட்டுக்கிட்டு கவர்ச்சியா அவர் பாட்டுக்கு பேபி ஜான் படத்தினுடைய ப்ரமோஷன்ல கலந்து கொண்ட அடுத்த அந்த நிகழ்வுலே படக்குழுவினர் அவருக்கு ஒரு விருந்து கொடுக்குறாங்க, பார்ட்டி. அந்த விருந்துல அவர் கணவர் ஆண்டனி கலந்து கொள்ளவே இல்லை. அது கூட இன்று வரை சர்ச்சையாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த படக்குழுவினர் ஆண்டனியை கூப்பிட்டுருக்காங்க, கணவன்கிற முறையில் ஆண்டனி கூப்பிடுவாங்க. பொதுவா எந்த ஒரு விருந்தாக இருக்கட்டுமே, புதுமண தம்பதிகளை கூப்பிடக்கூடிய சமயத்தை என்ன ஆகும், புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தான் வரணும். அதுதான் ஒரு பார்ட்டி, ஒரு விருந்து. மறு வீடு திருவுன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரத்தில். அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கணவன் இல்லாம வந்தது மிகப்பெரிய ஒரு தவறு. ஆமா, கேட்டா அவர் வெட்கப்படக்கூடியவர், கூச்ச சுபாவம் உள்ளவர். ஆமா, அப்படிலாம் இருந்து எங்களுடைய காதல் என்றோ தெரிஞ்சு இருக்கும். அப்படிலாம் பலவிதமான ஒரு விஷயம் சொன்னாலுமே கூட இவர் கூட்டிட்டு வரணும். அந்த இடத்துல அவருக்கு மதிப்பு இல்லை. சரி, அப்படிதான் ஆச்சு அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துல பேபி ஜான் அந்த பட கான்செப்ட் வகையில
எல்லாமே முடிஞ்சது. ப்ரொமோஷன் கான்செப்ட் சோன்ஸ் எடுத்து முடிச்சிட்டாரு. முடிச்ச வகையில அதில் நடித்த வந்து கதாநாயகனோடு நெருக்கமான ஒரு தனிப்பட்ட போட்டோ ஷூட் எடுத்து நடிச்சிருக்காருங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆமா. அதனுடைய ஹீரோ வந்து வருண் தவன். அவரோட வந்து நெருக்கமா சினிமாவுக்கு அதுக்கு சம்பந்தம், அந்த படத்துக்கு பேபி ஜான் படத்துக்கு இது சம்பந்தமே கிடையாது. அதிதின்னு சொல்ல போனா பேபி ஜான் படத்துல ஒரு பயங்கரமான ஒரு கவர்ச்சி நடனம் கூட ஆடி இருக்கிறார். ஆமா. அது வந்து சினிமாவுக்காக என்ன கேட்டா, பேபி ஜான்ங்கிறது வந்து இந்தி படம். நம்ம வியாபாரத்துக்காக பலவிதமான ஒரு குத்தாட்டங்கள், பலவிதமான கவர்ச்சிகளை அவங்க எக்ஸ்ட்ராவே ஃபிட் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து அந்த ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. தமிழ் சினிமா களம் என்பது வேறு, இந்தி சினிமா களம் என்பது வேறு. இந்தி சினிமா அப்படி கிடையாது. கவர்ச்சியா பார்ப்பாங்க. திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஒரு டூயட் வரணும். சம்பந்தமே இல்ல 2 கவர்ச்சி வந்தாதான் அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். அது அடிப்படையில சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு அது தேவையுள்ள ஒரு வகையில வந்து பேபி ஜான் படத்துல கவர்ச்சிகரமான பலவிதமான நடனங்கள், டான்ஸ் நடத்தி இருக்கிறாரு. அது வந்து இஸ் ஓகே. அது வியாபாரத்தனமான ஒரு விஷயம். ஏன்னா ப்ரொடியூசர் இல்லையா, அவரு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் படத்துக்கு கொண்டு போனா நாங்க எப்படி வித்த போட்ட காசு எடுக்க முடியும் அப்படிம்பாங்க. அது டைரக்டருடைய வெளிப்பாடு என்பதெல்லாம் தயாரிப்பாளருக்கு ஒப்பந்தம், அவருக்கு அந்த இயக்குனருக்கு உள்ள ஒப்பந்தம். அதன் அடிப்படையில சொல்லக்கூடிய சமயத்தில் நடிச்சுட்டார். ஓகே, கீர்த்தி சுரேஷ் அதுக்கு வியாபாரத்துக்காக, படத்துக்காக, சினிமாவுக்காக செய்யப்பட்ட ஒண்ணு. அது முடிஞ்சு போச்சு. ஆனால் அதையும் மீறி சினிமாவுக்கு அப்பாற்பட்டு அது வருண் தவனுடன் கதாநாயகனாக தன்னோடு நடித்த வருண் தவனுடன் ஒரு போட்டோ ஷூட், தனிப்பட்ட முறையில் போட்டோ ஷூட் எடுத்து போட்டிருக்கிறார். அது வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா போயிட்டு இருக்குது. கல்யாணத்திற்கு பின்னால் என்பதை கீர்த்தி சுரேஷ் மறந்து விட்டார். இதே வந்து ஒரு தன் கணவன் ஆண்டனியோடு வந்து போட்டோஸ் எடுத்துட்டு தான் வைங்களேன், எல்லோருமே பாராட்டுவாங்க. அவன் கவர்ச்சியாக தாலியை நடுவில் தொங்க போட்டுக்கிட்டு தன் கணவன் ஆண்டனியோடு இந்த மாதிரி போட்டோஸ் எடுத்து போட்டு தான் வச்சு எல்லோருமே பாராட்டுவாங்க. ஆனால் கதாநாயகனா நடித்த வருண் தவனுடன் எடுத்த போட்டோ ஷூட் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது வந்து சினிமாவுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அது தனிப்பட்ட ஒரு ஷூட் இல்லையா? அப்ப ஒரு கல்யாணம் செய்து விட்டாரு அப்படிங்கிறது என்ன அர்த்தம் இருக்கு? இவர் கல்யாணம் செய்தவர் அப்படிங்கிற ஒரு அந்த முகமூடி எங்கே போனது? அதை கிழித்து விட்டாரா அப்படிங்கிற கேள்வி அதுல வருது. உண்மையிலே வந்து இது கலாச்சாரம்ங்கிறதெல்லாம் ஒண்ணு இல்லை. இங்கெல்லாம் வந்து கலாச்சாரங்கள்லாம் காலி ஆயிடுச்சு. பண்பாடுங்கிறதெல்லாம் பறந்து போயாச்சு. ஆனா இந்த மாதிரி பலவிதமான நடிகர்கள் கல்யாணம் செய்தும் இந்த இவ்வாறு நடந்து கொண்டார்களா அப்படிங்கிறது கேள்விக்குதான். ஜோதிகாலாம் பாருங்க, சூர்யா ஜோதிகாலாம் அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது. அந்த அளவுக்குலாம் வந்து சினிமாவுக்கு தேவையற்ற முறையில கவர்ச்சிகரமா போட்டோ ஷூட்லாம் செய்ததாக எந்த ஒரு சம்பவமும் கிடையாது. பலவிதமான நடிகர் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. அவன் ஏப்ப இவங்க இந்த அம்மா பேர் வர மாட்டேங்குது, ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஹம்சா இது இத்வானி, அந்த இது கூட அந்த அம்மா கூட கல்யாணம் பண்ணதான். மற்றபடி சிம்ரன் அந்த நடிகை கல்யாணமான ஒரு நடிகை தான். பட் வந்து சினிமாவுக்காக மட்டும்தான் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்களே ஒழிய தனிப்பட்ட முறையில் அவன் தனிப்பட்ட முறையில் ஒரு கதாநாயகனோட மற்றபடி வேறு நடிகரோடு தனிப்பட்ட முறையில் போட்டோ ஷூட் எடுத்து கவர்ச்சியாக போட்டோவை தன் வலைத்தளத்தில் பதிவிட்டதாக இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனா கீர்த்தி சுரேஷ் அவைகளெல்லாம் தவறு விட்டு விட்டார். ஆமா, தவறி விட்டார் என்று கூட சொல்லலாம். இதை பார்க்கின்ற சமயத்தில் ஆண்டனி என்ன நினைப்பார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? என்னதான் அந்த புருஷன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, தாலியை மட்டும் தொங்க விட்டுட்டு போற புருஷனை மறந்துட்டீங்களா? யோசிக்க. சினிமா என்பது வேறுமா, மீண்டும் சொல்லிக்கிறேன், சினிமா என்பது வேறு, தனிப்பட்ட போட்டோ ஷூட் என்பது வேறு. தனிப்பட்ட போட்டோ ஷூட்டுங்கிறது தன் கணவனோடு செய்து கொள்ளுங்க. ஆமா, அதை எல்லோரும் ரசிகர் ரசிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. தனிப்பட்ட போட்டோ ஷூட் வந்து தேவையற்ற முறையில வேறொரு ஆணோடு நடிகரோடு செய்யக்கூடிய சமயத்தை வேறு விதமான கருத்துக்கள் வரும். அதை பார்க்கக்கூடிய சமயத்தை கணவன் என்ற ஆண்டனி என்ன நினைப்பார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்ப ஆண்டனிக்கு அங்க மதிப்பே இல்லையா? கூச்ச சுபாவம் உள்ளவராக இருந்து விடுவாரா? என்னதான் இருந்தாலும் ஆண்டனி ஒரு ஆண் என்பதை கீர்த்தி சுரேஷ் மறந்து விட்டார் என்பது பகிரங்கமான உண்மை. ஆமா, அதனால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதை வந்து வரும் காலங்களில் கீர்த்தி சுரேஷ் வந்து திருத்திக் கொள்வாரா என்பது கூட சந்தேகம் தான். ஆமா, அந்த பார்ட்டியில கூட கணவன் இல்லாமல் கலந்து கொண்டார். இப்ப மீண்டும் ஒரு சர்ச்சை. இனி அடுத்து வரும் காலங்கள்ல வந்து அவர் மீண்டும் சர்ச்சையை கிளப்புவார். இருந்தாலுமே கூட அவர் கிளப்புகிறார். இது கேட்டதுக்கு என்ன உண்டு, அது அவருடைய தனிப்பட்ட முடிவுங்கிற ஒரு
பதில் வந்தாச்சு. இருந்தாலுமே கூட இதை பார்க்கக்கூடியவர்கள் என்ன நினைப்பார்கள்? நல்லா யோசிங்க. கல்யாணத்திற்கு முன்னால், கல்யாணத்திற்கு பின்னால் என்று பிரிவு இருக்குது. கிபி, கிமு, காபி, காமு. அது மாதிரி பிரிச்சுக்குங்க. ஆமா, என்னதான் ஒரு நடிகையா இருந்தாலும் சரிங்க, ஒரே வார்த்தை முடிஞ்சு. அடுத்தவன் பொண்டாட்டிங்கிறத மறந்துடாதீங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை வளர விட்டு போட்டு இதே மாதிரி எல்லா நாளைக்கு ஒரு பல குடும்ப பெண்கள் மற்றபடி இருக்கக்கூடிய இளம் பெண்கள்லாம் வந்து இப்படி மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா அப்புறம் நம்முடைய ஒரு தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் அப்படிலாம் எங்க போறது? ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் அப்படிங்கிற கலாச்சாரம்லாம் புரியுதுங்களா? இப்படிதான் இருக்கக்கூடிய சமயத்தை இதை பார்த்து பல பெண்கள் ஆமா தவறு செய்யக்கூடிய வாய்ப்பை கீர்த்தி சுரேஷ் ஏற்படுத்துகின்றார். இப்படிதான் பகிரங்கமான உண்மை. ஆமா, வரும் காலங்களிலாவது திருந்த வேண்டும் என்பதுதான் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.